நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மே 4, 5 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து ரெகுலராக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விசாரணை ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? 1952 வந்து விசாரணை ஆணைய சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1952. அடுத்து பார்த்திங்கன்னா வணிகர்கள் தினம். ஸோ வணிகர்கள் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே 5. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். தமிழ் வார விழா யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? தமிழ் வார விழா யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா TRR 100. ஸோ அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா கமலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசா TST ரைஸ் 1. சரிங்களா? இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட நெல் ரகம். சரிங்களா? ஆப்ஷன் சி, ANB இரண்டும் வந்து சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாரன்ஸ் வாங் எந்த நாட்டின் பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிங்கப்பூர். இப்போ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து நடந்துச்சு. சரிங்களா? அதில் வந்து வெற்றி பெற்று லாரன்ஸ் வாங் வந்து சிங்கப்பூர் நாட்டோடைய பிரதமராக வந்து ஆகியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள். பத்மபூஷன் விருது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ எந்த ஆண்டு முதல் வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1954. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து அஜித்குமார், ஆக்டர் அஜித்குமார் இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கை வீதம் வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கை வீதம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 28.4%. 28.4%. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் வறுமை விகிதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1.43%. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு உற்பத்தி அளவில் முதலிடம் பிடித்தது. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துகள் உற்பத்தியில் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டேட் அப்படி பார்த்தா தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. ஸோ நிலக்கடலை உற்பத்தியிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. கரும்பு உற்பத்தியிலே வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. கரும்பு உற்பத்தி, நிலக்கடலை, எண்ணெய் வித்துகள், இந்த 3 உற்பத்தியிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.